பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள உபத்திரவங்களை 2000 வருடத்திற்கு முன்பதாகவே ஜெயித்து விட்டார். அது நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எப்படி தெரியுமா? அவர் 2000 வருடத்திற்கு முன்பதாக உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் நம்ம அனைவருடைய எல்லாருடைய மீறுதல்களுக்காகவும் அவர் தன்னைத்தானே அர்ப்பணித்தார். அந்த கல்வாரி சிலுவையில் சத்துருவான சாத்தானை வென்றெடுத்தார். அவர் அந்த இடத்திலே தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவருக்கு உண்மையாய் இருந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அன்றைய காலம் 2000 வருடத்திற்கு முன்பதாகவே அவர் நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து விட்டார். இன்றும் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ரட்சிப்பு இல்லையே, எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா என்று கேள்விக்குறிகளோடு இருக்கலாம். அவர் அன்றே நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டார். அவர் எப்பொழுது தன்னைத்தானே அந்த சிலுவை மரத்தில் ஒப்பு கொடுத்தாரோ அப்பொழுதே அவருடைய அன்பு வெளிப்பட்டது. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் நமக்காய் உயிர்த்து ஜெயித்தெழுந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் மேற்கொண்டு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் போராடி கொண்டிருக்கிற எல்லாம் இது ஒரு லேசான உபத்திரவம். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின நூலிலே